ஹாய் காய்ஸ், ஜெயபுனேஷ் ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி வந்து ஒரு 7 to 8 எல்பியிலேருந்து 25+ எல்பி கம்பெனி வந்து நான் கிராக் பண்ணேன். அண்ட் கம்ப்ளீட்டாக எப்படி கிராக் பண்ண என்னென்ன தேவைப்படுது எல்லாமே டீட்டெயில் நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜம்ப் அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் வந்து ஒரு பிராண்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, வெரி பெட்டர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஜோஹோவில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு பிராண்டட் கம்பெனி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, ஜோஹோ, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் ஜோஹோவில் ஒர்க் பண்ணுறதுனால நான் பப்மேட்டிக் அப்ளை பண்ணும்போது ரெஸ்யூம் வந்து நான் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் நான் செக் பண்ணல. சும்மா ஜோஹோவில் என்ன பண்ணேன், சும்மா டைப் அடிச்சு அப்ளை பண்ண எனக்கு வந்து கால் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி, ஒரு பிராண்டட் கம்பெனியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கம்பெனி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இன்டர்வியூ கால் கிடச்சிரும். ஸோ அந்த ரெஸ்யூமில் ஒரு பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ எதர் உங்களுக்கு அந்த ஜோஹோ, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அந்த பிராண்ட் வேல்யூ இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஐஐடி, என்ஐடி பாஸ்டோட ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கலாம். ஈவன் பேங்க்லாம் இருந்துச்சா பேங்க்னா ஒரு வெரி குட் பிராண்ட் வேல்யூ. ஸோ பேசிக்கலி ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பிராண்ட் வேல்யூ வந்து உங்கள் ரெஸ்யூமில் இருக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய இன்டர்மீடியேட் ஆஃபர் லெட்டர்ஸ் வச்சுருக்கணும். இப்போது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து ஒரு மினிமம் 2 months ஆர் 3 months நோட்டீஸ் பீரியட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம வந்து எல்லாமே நீட்டாக பக்கா ப்ரிப்பேர் பண்ணிடணும். நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் லைக் டாப்பில் இருக்கணும். லைக் ஒரு கம்பெனி வந்து என்னால் கிராக் பண்ண முடியும், அந்தளவுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் போயிடணும். அப்புறம் வந்து ஏதோ ஒரு ரேண்டம் கம்பெனி, ஒரு ஊர் பெரியாத கம்பெனி, டெக் நிஞ்சா அந்த மாதிரி ஒரு நார்மலான கம்பெனி வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கிடணும். நான் அண்டர்லைன் நார்மலான கம்பெனி எடுத்தோடனே ஜோஹோ அந்த மாதிரி நல்ல கம்பெனியில் வந்து நீங்கள் அந்த ஆஃபர் லெட்டர் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்மீடியட் ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கோங்க, ஒரு நார்மல் கம்பெனி ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கோங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆஃபர் லெட்டர் வச்சுருந்தேன். நர்ச்சர் ஃபார்ம், ஜார்னு ஒரு ஸ்டார்ட் அப்பு, இப்போ டெக்னிக்ஸ் தான் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஒரு 3 ஆஃபர் லெட்டர் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நல்ல ஆஃபர் லெட்டர் பப்மேட்டிக் நெகோஷியேட் பண்ணி வாங்கினேன். அண்ட் எப்படி நெகோஷியேட் பண்ணுறது எல்லாமே நான் டீட்டெயில் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ வந்து இப்போ நீங்கள் ஒரு 2 months நோட்டீஸ் பீரியட் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் இன்டர்மீடியட் ஆஃபர் லெட்டர் கையில் வாங்கின உடனே நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணுறீங்க. அது பேக்கப் ஆஃபர் லெட்டர் நம்ம கையில் இருக்கிறனால தைரியமாக நம்ம வந்து நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிடலாம். நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ண உடனே அடுத்து அந்த 2 months வந்து ரிகரஸாக இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கணும். நமக்கு தேடுற கம்பெனி தட்டி தூக்குற வரைக்கும் நம்ம இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம தேடுற தட்டி கம்பெனி தூக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி குட். நம்ம வந்து டக்குன்னு ஜம்ப் அடிச்சா 2 months இஸ் வெரி பிக் டைம். நீங்கள் ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணனால கண்டிப்பாக உங்களால் வந்து 2 months இன்டர் கால் வாங்கி அதை கிராக் பண்ணிட முடியும் தான். ஸோ இப்படி பண்ணுறது தான் ஒரு ஐடியல் வே டு ஜம்ப் இன்டு அ வெரி குட் கம்பெனி. ஸோ இப்போ என்னோட பப்மேட்டிக் இன்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ பப்மேட்டிக் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு மொக்க கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி எனக்கு இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு இன்றைக்கும். ஏன்னா இதை வந்து இன்றைக்கும் நான் சொல்லி காட்டுவேன், இதெல்லாம் ஒரு கேள்வியும் கேட்டிங்க, அப்புறம் இப்படிலாம் பண்ணீங்கன்ற மாதிரி அப்பப்போ என்னோட டீமில் இருக்க 2 சீனியர் தான் இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்க இன்டர்வியூ அப்பப்போ நான் வந்து கிண்டலாக பேசுவேன். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி பார்த்திங்க அப்படின்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் நிறைய அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோடனே இது உண்மையில் நல்ல கம்பெனினா இவ்வளோ மொக்கே கேட்குறாங்க, உண்மையில் இது ப்ராடக்ட் பேஸ்டாலும் எனக்கு கேள்வி வந்துருச்சு. சரி உடனே எனக்கு இப்போ ஸ்ட்ரீம் ஏபிஐ தெரியும். சும்மா ஃபஸ்ட் ஸ்ட்ரீம் ஏபிஐயில் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் ஸ்ட்ரீம் ஏபிஐயில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் இல்லாத செகண்ட் லார்ஜஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன். உடனே நீங்கள் 2 லூப் யூஸ் பண்ணுறீங்க, ஒரே லூப்பில் முடிச்சிடலாம்லே அப்படின்னு கேட்டாங்க. அது நான் சொன்னால் ஒரு லூப் போட்டாலும் சரி 2 லூப் போட்டாலும் சரி அல்டிமேட்லி வந்து நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் ஒன்று தான். ஸோ ஒரே டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். உடனே இல்லை அது வந்து பிக் ஆஃப் n + n இருக்கும், இது வந்து வெரி பிக் ஆஃப் n தானே அப்படின்னாங்க. இல்லை பிக் ஆஃப் n அல்டிமேட்லி இப்போ n சைஸ் 100 அப்படின்னா அதுக்கு நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் எவ்வளோ நடக்குது, அதுக்கு நம்பர் ஆஃப் கம்பேரிசன் 200 நடக்குது. எனி நம்பர் ஆஃப் 100 டேபிள் நடந்துச்சு அப்படின்னா அது பிக் ஆஃப் n தான். ஸோ நீங்கள் இப்போ ஒரே ரூப்பில் 2 வேரியபிள் வச்சு எக்ஸ்ட்ரா அதாவது ஒரு ஐட்ரேஷனுக்கும் 2 கம்பேரிசன் நடக்கும். இதே நான் வந்து 2 ரூல் தனியாக போட்டாலுமே 2 கம்பேரிசன் நடக்க போகுது. ஸோ அல்டிமேட்லி ரெண்டுமே பிக் ஆஃப் n தான், நாட் ஈவன் பிக் ஆஃப் 2n, ரெண்டுமே பிக் ஆஃப் n தான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னோடனே இட்ஸ் குட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த ரவுண்ட் தான் கொஞ்சம் ஒரு டீசெண்டான கேள்வி கேட்டாங்க. ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் கேள்வி கேட்டாங்க. எனக்கு இது சரியாக ஞாபகம் இல்லை. பட் இந்த கேள்வி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. யூ ஆர் வெரி குட் அட் சால்விங் டிஎஸ்சி, இட்ஸ் குட். பட் நாங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் டெவலப்பர் தான் பார்க்கோம், உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இதுமாதிரி ஜோஹோவில் வந்து எனக்கு ஒரு ரெஸ்ட் ஏபிஐன்னு என்னன்னு தெரியும், ஒரு ஏபிஐ நல்லா எனக்கு பில்ட் பண்ண தெரியும். ஆனால் நாங்கள் வேறு ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிருந்தோம், நாங்கள் ஸ்ப்ரிங் பூட்டை யூஸ் பண்ணல. உடனே அன்ஃபார்ச்சுனேட்லி லுக்கிங் ஃபார் ஸ்ப்ரிங் பூட் டெவலப்பர் அப்படின்னாங்க. உடனே டு யூ ஹேவ் நான் ஒன்றும் ஓகே டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஃபார் மீ அவங்க கேட்டாங்க அந்த ரவுண்ட் முடியும் போது. அது நான் சொன்னேன், ஐ ஹேவ் ஒன்லி ஒன் கொஸ்டின் ஃபார் யூ, ஹூ டு யூ ப்ரிஃபர் மோர், a guy who is very good with algorithms or a guy who just knows relevant tech stack experience நான் சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து இன்டெரக்டாக நான் செலக்டாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். கைண்ட் ஆஃப் இயர்ஸ், பட் எனக்கும் தெரிஞ்சுக்கணும், நான் போகிற டீம் வந்து அவங்களோட வியூ வந்து டெக்னாலஜி அல்காரிதம் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். உடனே அவங்க வந்து யுவர் லைக் அல்காரிதம் லைக் டெக்னாலஜி கம்ஸ் அண்ட் கோஸ், பட் அல்காரிதம் will always stay with you. I always prefer a guy who is good with algorithms
அப்படின்னாங்க. நான் உடனே தேங்க்யூ கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன செலக்ட் பண்ணி அடுத்த ரவுண்ட் போனாங்க. அண்ட் அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஎலோட இருந்துச்சு. டிஎல் வந்து எனக்கு ஒரு லோ லெவல் டிசைன் ப்ராப்ளம் கொடுத்தாங்க. லோ லெவல் டிசைன்னா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி கிளாஸ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு செக் பண்ணாங்க. எனக்கு வந்து ஸ்னேக் அண்ட் லேடர்னு ஏதோ ஒரு போர்டு கேம் கொடுத்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் ஸ்னேக் அண்ட் லேடர் ஒன்லி. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த போர்டுக்கு வந்து ஒரு சிங்கிள்டன் பேட்டர்ன் வச்சுக்கிட்டேன். ஸோ தட் அந்த போர்டு வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணாலுமே அது ஒரே ஆப்ஜெக்டாக தான் இருக்க போகுது. அண்ட் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிளேயரோட பீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபேக்ட்ரி பேட்டர்ன் யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி ஸோ பேசிக்கலி ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ண போகிறேன், என்னென்ன டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ண போகிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டுமான்னு கேட்டேன். இட்ஸ் ஓகே, நோ வரிஸ், நம்ம ஒன்றும் டிஎஸ்ஏ கொஸ்டின் போயிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ஒன்றும் டிஎஸ்ஏ கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. யா ஷோர் அப்படின்னா நான். ஸோ அந்த டிஎஸ்ஏ டஃப் கொஸ்டின்றது அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு. அப்புறம் ரிகஷன் அவ்வளோ ஒன்றும் மாஸ்டர் பண்ணல. பட் அப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு செஸ் போர்டில் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இருக்கும். ஷார்ட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரெக்வயர்ட் டு ரீச் ஃப்ரம் சோர்ஸ் டெஸ்டினேஷன். ஸோ பேசிக்கலி ஒரு நைட் இருக்கும். அந்த நைட்டுக்கு வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. எவ்வளோ கம்மியான ஸ்டெப் எடுத்தால் நம்மளால அந்த சோர்ஸ் டெஸ்டினேஷன் போக முடியுன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரிகஷன் தான் யூஸ் பண்ணேன். பட் நான் எல்லா காம்பினேஷன்ஸும் ட்ரை பண்ணி அதில் இருக்கிறதுலே வந்து எது வந்து லைக் ஷார்ட்டஸ்ட் நம்பரோ அதை நான் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். பட் அவங்க நான் ப்ரூனிங் அப்ளை பண்ண இன்னும் ஃபர்தர் ஆப்டிமைசேஷன்ஸ் நான் எதுவுமே பண்ணல. ஸோ அவங்க வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணால், பட் ஓகே ஐம் சாட்டிஸ்ஃபைட் திஸ் சொல்யூஷன் ஆஸ் வெல் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டு ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நான் வந்து ஒரு நாளில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து எப்படி வந்து என்னென்ன டெக் ஸ்டாக்லாம் யூஸ் பண்ணுறோம், எப்படி வந்து ஒரு டே வந்து இருக்க போகுதுன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அண்ட் நம்ம டீம் வந்து நம்ம ப்ராடக்ட்டில் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதை ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ பேசிக்லி வந்து இப்படி தான் வந்து என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹெச்ஆர் கிட்ட வந்து நான் எப்படி ஆஃப் ஐஎஸ் நெகோஷியேட் பண்ண ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்லி இப்படி தான் நான் வந்து என்னோட ஐஎஸ் ஆஃப் லெட்டர் வாங்கினேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து டிஎஸ்சி மாஸ்டர் அப்போ ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணல. பட் அந்த லெவலுக்கு நான் போனது காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 2 இன்ட்யூஷன் அப்படி பில்ட் பண்ணிட்டேன். ஸோ அல்டிமேட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ப்ரோ அரையில் ஒரு 100 கொஷின் இருக்குது, ஸ்ட்ரிங்கில் ஒரு 100 கொஷின் இருக்குது, இவ்வளோ கொஷின் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கைஸ், அல்டிமேட்லி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மேட்டரே இல்லை, இந்த 2 இன்ட்யூஷன் நீங்கள் பில்ட் பண்ணுறது தான் மேட்ரு. ஸோ இதில் என்ன கேட்ச்னா நிறைய கொஷின் சால்வ் பண்ணால் தான் இன்ட்யூஷன் பில்ட் பண்ண முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த 2 இன்ட்யூஷன் நீங்கள் ஈஸியாக பில்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஷின் பார்த்தா உங்களுக்கு வந்து எப்படி அதை அணுகணுன்ற அந்த இது ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த 2 இன்ட்யூஷன் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் இன்ட்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சினாரியோல என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட் இன்ட்யூஷன். ஸோ பேசிக்கலி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியும் அரேனா ஃபிக்ஸ் சைஸ், லிங்க் லிஸ்ட்னா வந்து டைனமிக் சைஸ். ஸோ பேசிக் எனக்கு ஃபிக்ஸ் சைஸ் முன்னாடியே தெரியும், அரே யூஸ் பண்ணிடுவேன். சைஸ் க்ரோ ஆகிட்டு லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணிடுற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதே தான் நிறைய ப்ளஸ் அண்ட் அப்புறம் மைனஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அரேயில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 51st எலிமெண்ட்டில் என்ன இருக்குது, ஒரு 97th எலிமெண்ட்டில் இருக்குன்னு டக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணி என்ன எலிமெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இதே வந்து நீங்கள் நிறைய இன்சர்ஷன் டெலிட் பண்ணுறீங்க. இப்போ அரேயில் வந்து நான் ஒரு 51st ஒரு புது எலிமெண்ட் ஆட் பண்ணுறேன், இல்லை 51st இருக்க எலிமெண்ட் வந்து தூக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். மற்ற எல்லா இடமும் ஷிஃப்ட் பண்ணணும் அந்த ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய ஒரு இன்சர்ஷன் டெலிஷன் நடக்குதுன்னா அரே சரிப்பட்டு வராது. இதே வந்து எனக்கு வந்து நிறைய இன்சர்ஷன் டெலிஷன் தேவைப்படுது, அக்சஸ் ஓகே அப்படின்னா லிங்க் லிஸ்ட் தேவைப்படும். பட் இதெல்லாம் தாண்டி இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் அரே லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நிறைய லாங்குவேஜில் வந்து சில வெக்டர் இருக்கும், பைத்தானில் லிஸ்ட்னு இருக்கும், இன்டர்னல் அரே லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்னல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஜாவாவில் பார்த்துட்டு அப்படின்னா இன்டர்னல் வந்து அந்த அரே லிஸ்ட்டுக்கு டிஃபால்ட் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கெப்பாசிட்டி பாதி த்ரெஷோல்ட் நீங்கள் தாண்டிங்க அப்படின்னா இன்டர்னலாக வந்து அது இன்னொரு டபுள் சைஸ் அரே கிரியேட் பண்ணி இருக்கிற எல்லாமே ஷிஃப்ட் அடிச்சிடும், காப்பி பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 2 3 இன்சர்ட் பண்ணிட்டே வரீங்க, கெப்பாசிட்டி டிஃபால்ட் கெப்பாசிட்டி 100 வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு 51st எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50 எலிமெண்ட்டுமே வந்து இன்டர்னலாக இன்னொரு 200 சைஸில் அரே கிரியேட் பண்ணி இந்த 50 எலிமெண்ட் அங்கே வந்து காப்பி பண்ணிடும். ஸோ நீங்கள் எலிமெண்ட் போட இன்டர்னல் அரே க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் அரே லிஸ்ட் ஒர்க். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ண முடியும், சைஸு க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சினாரியில் என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறது, இதுதான் ஃபஸ்ட் இன்ட்யூஷன். இப்போ இதே வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நான் சர்ச் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு எலிமெண்ட் வந்து இருக்கலன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன இண்டெக்ஸ்னு இல்லை. ஸோ இந்த இண்டெக்ஸில் என்ன இருக்குன்றது வேறு, இந்த எலிமெண்ட் என்டையர் இண்டெக்ஸில் இந்த எலிமெண்ட் எந்த இண்டெக்ஸில் இருக்குன்றது வேறு. ஸோ லுக்அப் பேசிக்கலி சர்ச் பண்ணணும், அதுக்கு ஹேஷிங் பெட்டராக. இது ரொம்ப ஹை லெவல். நம்ம ஒரு டேட்டா செட் டீப்பாக படிக்கும்போது நம்ம இன்னும் நிறைய ஒரு இன்ட்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இன்ட்யூஷன்ஸ் பில்ட் பண்ணுறதா மேட்ரு. இதுக்கு கண்டிப்பாக நம்ம சில ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணணும் தான். பட் அதுக்குன்ட்டு ஒரே மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடாது. டிஃப்ரெண்ட் இன்ட்யூஷனில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நான் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணுறேன் என்னோட கோர்ஸில். அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன அல்காரிதம் டெக்னிக் யூஸ் பண்ணுன்றது. சில இடத்துல வந்து பைனரி சர்ச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சில இடத்துல டிவைட் அண்ட் கான்கர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சில இடத்துல 2 பாயிண்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்கலி நிறைய அல்காரிதம் டெக்னிக் இருக்குது. ஸோ என்னென்ன சினாரியில் என்னென்ன அல்காரிதம் டெக்னிக் யூஸ் பண்ணோம் இதுவும் நம்ம
கோர்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ எனக்கு வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ண பிடிக்கும், ஆனால் எனக்கு டிஎஸ்ஏ வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது ப்ரோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து ஐஏஎஸ் ஜாப் பிடிக்கும், ஆனால் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத பிடிக்காதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியா நிறைய பாப்புலேஷன் இருக்குது ஐஸ். இப்போ வந்து நான் ஒரு நல்ல கோடராக இல்லையா, அவன் வந்து நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்வர் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு டிஎஸ்ஏ தான் ஒரே வழி. ஸோ ஒருத்தவன் நல்ல டிஎஸ்ஏ படம் நல்ல ப்ராப்ளம் சால்வர், அதுக்கப்புறம் அவனுக்கு டெக் ஸ்டாக் இருக்குது, அவனுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அதான் செகண்டரி தான். பிரைமரி அவன் நல்ல டிஎஸ்ஏ போடுறானா அதுதான் ஃபஸ்ட்டு திங். நீங்கள் எந்த நல்ல கம்பெனி எடுத்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் டிஎஸ்ஏ ஸ்கில்லை செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டிஎஸ்ஏ மாஸ்டர் பண்ணணும். அதுக்கு டிஎஸ்ஏ மட்டும் மாஸ்டர் பண்ணால் பார்த்துமானா இல்லை, கண்டிப்பாக ஆப்வியஸ்லி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பேசிக் டெக் எஃப்ஏக்யூஸ் தெரிஞ்சிருக்கணும், ஏபிஐனா என்ன, ஒரு யூஆர்எல் வந்து ஒரு ப்ரௌசரில் போட்டால் என்ன நடக்குது, இது எல்லாமே நம்ம கோர்ஸில் ஸ்ட்ரக்சர் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி என்னோட கோர்ஸ் சிலபஸ் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ், என்னோட கோர்ஸில் இந்த 2 இன்ட்யூஷன் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரீக்வெண்ட் எஃப்ஏக்யூஸ் எப்படி சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் சில ட்ரிக்கான கொஷன்ஸ் இன்டர்வியூ எப்படி வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஸ்டாண்டர்ட் எப்படி தெரியுதா இருக்கட்டும், இது எல்லாமே நீட்டாக நம்ம கோர்ஸை சொல்லி தர போகிறோம். ஸோ நம்மளோட கோர்ஸோட கம்ப்ளீட் அஜெண்டாவே உங்களோட நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம கோர்ஸோட கம்ப்ளீட் அஜெண்டாவாக இருக்க போகுது. சரி, ஓகே கைஸ், இப்போ கோர்ஸ் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் படிக்க போகிறோம், நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணுறது பார்த்துடலாம். ஹே காய்ஸ், ஸோ நம்மளோட கம்யூனிட்டி நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம நல்லா படிக்க போகிறோம். ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்போர்ட் பண்ண நினச்சேன், பட் லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 10 மெம்பர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 63 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்போர்ட் ஆகிட்டாங்க, மீதி 3 பீப்புள் வந்து அட்மின்ஸ். ஓகேங்களா? அண்ட் இப்போ கிளாஸ் ரூம் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கும், மாஸ்டர் டிஎஸ்ஏ எல்எல்டி ஹெச்எல்டின்ட்டு. இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் வந்து ப்ரீ ரெக்வசிட்ஸ்க்கான வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டேன். ப்ரீ ரெக்வசிட்ஸ் வீடியோ வந்து யூடியூப்ல இருந்தால் யூடியூப் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் நம்மளோட ஆக்சுவல் லைக் வீக் 1ல் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் வீக் 1 இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லூமில் தான் அப்லோட் ஆகும். லைக் இதே மாதிரி ஒரு யூடியூப் ப்ரிவியூவில் உங்களுக்கு வந்துடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அரேஸ் டவுட் ஃபார்ம் இருக்கும். ஸோ லைக் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த டவுட் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுட் ஃபார்மில் வந்து என்ன டாபிக் ஆஃப் தி டவுட், என்ன டவுட் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அண்ட் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது பிடிஎஃப் அட்டாச் பண்ணலாம், அட்டாச் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. அண்ட் இந்த ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவில் கவர் பண்ண எல்லா கொஷின்ஸோட லிங்க்குமே டீட்டெயிலாக கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்ஸில் எப்பவுமே வந்து மோஸ்ட் லைக்லி இந்த பேட்டர்ன் தான், ஈஸியில் 2 கொஷின், மீடியமில் 3 கொஷின். ஸோ நீங்கள் இந்த மீடியம் மாதிரி போட்டிருந்தாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். பட் டைம் கிடச்சா ஹார்ட் கொஷின்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஒரு லைக் நீங்கள் ஜோஹோ ஃப்ரெஷ்வர்ஸ் மாதிரி ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவரையும் நீங்கள் போட்டாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். பட் ஹார்ட் கொஷின்ஸும் போட்டு கரெக்டாக ரெகுலராக முடிஞ்சளவுக்கு உங்கள் சைடு ஃபுல் எஃபர்ட் போட்டே வரீங்கன்னா யூ கேன் ஈவன் கிராக் மேங்க். ஸோ இது அப்படி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் படிக்க போகிறீங்க உங்களுக்கு சும்மா ஒரு அவுட்லைன் கொடுக்கலான்றது தான் இந்த வீடியோ. அண்ட் இப்போ பேமெண்ட் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரேசர் பே பேமெண்ட் பேஜ் லிங்க் வந்து நம்ம டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணுவேன். 2 பேமெண்ட் பேஜ் லிங்க் இருக்கும், 2த்துல நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணும்போது ஒரே பேமெண்ட் பேஜ் லிங்க்றதுனால நிறைய பேர் பேமெண்ட் லைட்டாக ஃபெயில் ஆச்சு. ஏன்னா ஒரே பேமெண்ட்டில் நிறைய பேர் டிராஃபிக் இருக்கு இல்லையா, ஸோ டிராஃபிக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக 2 பேமெண்ட் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு சாம்பிள் பேமெண்ட் பேஜ். ஸோ ஐ மீன் ஒன் ஆஃப் த பேமெண்ட் பேஜ். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஜாயின் மை கம்யூனிட்டி அண்ட் இந்த ஒரு லைக் 2 பேமெண்ட்டில் ஒரு பேமெண்ட் பேஜில் வந்து ராம்குமார் எக்ஸிக்யூட்டிவ் கோஆர்டினேட்டர் 1ஓட ஃபோன் நம்பர், இன்னொரு பேமெண்ட் பேஜில் வந்து ரஷ்வந்தோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பே பண்ண உடனே நான் உங்களை எப்படி ஆன்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே இன்வைட்னு இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இன்வைட்டில் இங்கே வந்து நான் பல்காக இமெயில் அட்ரஸ்க்கு வந்து நான் வந்து இன்வைட் சென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பே பண்ண உடனே ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள். எவ்ரி 1 hour பே பண்ணவங்க எல்லாரோட இமெயிலும் கலெக்ட் பண்ணி பல்காக உங்களுக்கு இன்வைட் சென்ட் கொடுத்துருவேன். ஸோ இப்போ நீங்கள் இன்வைட் சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு சம்திங் டு லுக் லைக் திஸ். ஸோ நீங்கள் ஜாயின் நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இமெயில் உங்களுக்கு அக்சஸ் வேணுமோ அந்த இமெயிலில் நீங்கள் ஸ்கூல் அக்கௌண்ட் சைன் அப் பண்ண உடனே யூ வில் டைரக்ட்லி ஜாயின் இன் டு மை கம்யூனிட்டி. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் இப்போ பே பண்ண உடனே ரெசிப்ட் இப்படி தான் கிரியேட் ஆகும். அண்ட் தட்ஸ் இட். ஸோ பை எனி சான்ஸ் வந்து நீங்கள் 1.5 hour கழிச்சும் ஒரு 1/2 hour பஃபர் டைம் வச்சுக்கலாம். ஸோ பை எனி சான்ஸ் நீங்கள் வந்து 1.5 hour கழிச்சுமே நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகலாம். மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் லைக் ராம்குமார் ஆர் ரஷ்வந்தோட ஃபோன் நம்பர் 2 பேரோட ஃபோன் நம்பரும் நான் டெலிகிராம்லேயும் கொடுத்துருப்பேன், ரேசர் பே பேஜ்மெண்ட்லேயும் இருக்கும். ஸோ பை எனி சான்ஸ் நீங்கள் 1.5 hour கழிச்சும் நீங்கள் ஜாயின் ஆகலை அப்படின்னா இந்த ரெசிப்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெசிப்ட் வந்து எதர் எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க, அவங்க 2 பேருக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க, இல்லை அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் டிஎம் பண்ணுங்க. 1.5 hour கழிச்சு கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் ஆகலைன்னா இந்த பேமெண்ட் ரெசிப்ட் நீங்கள் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் 10-20 minutes ஜாயின் ஆகிடுவீங்க. ஸோ இன்னைக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இன்னைக்கு இல்லை மேக்ஸிமம் நாளைக்குள்ளே எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலும் ஆன்போர்ட் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் நம்ம பிளாட்ஃபார்ம், எல்லாமே இதில் இருக்குது. ஃபார் நான் லைக் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிற மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நான்
ஒரு வெல்கம் வீடியோ நான் போடுவேன் கூடிய சீக்கிரம். இதில பார்த்தீங்கன்னா, கேலண்டர்ல நான் ஒரு புது ஈவென்ட் கிரியேட் பண்றேன்னா, அந்த ஈவென்ட் வந்து எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிரும். ஸோ அண்ட் இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி இருக்கு. அண்ட் எங்க கம்யூனிட்டில வந்து லைக் ரைட் நவ் அட்மின்ஸ்னால மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும். பட் எவ்ரி வீக் மட்டும் லைக் ஒரு வீக் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு 2 டேஸ் ஆர் 1 டேஸ்க்கு மட்டும் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறதுக்கு வந்து நான் அக்சஸ் குடுப்பேன். ஸோ வி கேன் ஹேவ் ஹெல்த்தி டிஸ்கஷன் அமாங் அவர்செல்வ்ஸ். ஸோ இது ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம். லைக் எல்லாமே இருக்கு. லைக் பெரிய பெரிய கோர்சஸ் கூட இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நான் டீச் பண்றாங்க. ஸோ yeah guys, it's gonna be great and yeah, see you soon. I can't wait to welcome all you. See you soon. I can't wait to welcome aboard all. See you guys. சரி சோன் சீக்கிரம் பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு ஒரு 1.5 ஹவர் கழிச்சு உங்களுக்கு அக்சஸ் கிடைச்சிரும். அண்ட் யா இந்த இயர் நம்மளோட இயர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தட்டி தூக்குறோம். ஸோ யா எல்லாத்துக்குமே பக்காவா ரெடி ஆயிட்டோம். ஸோ அடுத்த ஒரு மினிமம் 3 மேக்ஸிமம் 5 இந்த 3 to 5 மந்த்ஸ் நீங்க என்னோட சேர்ந்து எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி அச்சீவ் இட். ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கிராக் பண்ற ஒரு மேட்டரியல்ன்ற அளவுக்கு நம்ம டீச் பண்ண போறோம். ஸோ கைஸ், ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஐ கான்ட் வெயிட் டு ஆன்போர்ட் யூ ஆல். See you soon. Bye.